வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பங்கு, அந்த பங்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை போய் டச் பண்ணி அது இருக்கிறதுனால அதை ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு அடுத்து நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து M&M ஃபைனான்ஸ் 333க்கு அடுத்தபடியாக 357ன்னு கொடுத்துருந்தோம். இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வேகமான ஒரு ஏற்றம் 354.60 வரைக்கும் போயிருக்காங்க. 342 கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. குறிப்பாக கடைசி இன்னைக்கு அது மார்க்கெட்டினுடைய நிலவரத்துக்கு ஏற்ப அந்த ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ கவனத்தோடு இருங்க. 333 தான் இப்போதைக்கு சப்போர்ட். 357 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை அதையும் உடச்சிருச்சு அப்படின்னா 388 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நமக்கு போகும். ஸோ 300, 333 தான், 300க்கு மேலே 333, 357, 388 தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ அதில் 357 நெருங்கி இருக்கிறதுனால சரி, இது ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். கவனத்தோடு பார்த்து அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் இதில் இருந்தீங்கன்னா நம்ம கவனத்தோடு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாங்களா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட். ஸோ 600க்கு மேலே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து தடுக்கப்பட்டு நிற்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த வாரம் நமக்கு வந்து நிறைய பங்குகள் கிடைக்கல. பொதுவாகவே பங்குச்சந்தை வேகமாக இறங்கினாலும் பங்குகள் நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வேகமாக மேலே போயிட்டாலும் அந்த இடத்துலேருந்து நமக்கு இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பங்குகள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ரொம்ப சொற்பமான பங்குகள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் தான் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பங்குனுடைய இந்த வார க்ளோசிங் 619 ரூபா 40 காசு. 600 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்து இந்த வாரமும் அதற்கு கீழே போயிருந்தாலும் க்ளோசிங் அதற்கு கீழே கொடுக்காம அதுக்கு மேலேயே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இதனுடைய அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 669. இந்த வாரமே 647 வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ திருப்பி கீழே வந்துச்சுன்னா கூட 600ல் மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது இதை நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாம். இல்லை இதுலேருந்தே இது மேலே போகுதுன்னா அடுத்த லெவலாக நமக்கு 669 வரைக்கும் இது நேரடியாக மேலே இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கிடக்கும்போது நமக்கு முதல் லெவலாக வரலாம். அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க, 669 தாண்டிச்சுன்னா அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 724. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 773 அப்படிங்கிற மூன்றாவது லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரீசெண்ட் லிஸ்டட் கம்பெனி தான், 2022 லிஸ்டான கம்பெனி தான். இந்த லெவலுக்கு மேலே கிட்டத்தட்ட 920 வரைக்கும் போயிட்டு இப்போ இந்த 500க்கு வந்து டச் பண்ணி மறுபடியும் அந்த பேஸ் லெவலை வந்து நல்லா க்ளீனாக டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கு. 600ம் ஒரு பேஸ் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த 500க்கு கீழே நமக்கு போச்சுன்னா தான் நமக்கு வீக்னஸ்ஸு. 600 உடச்சதுன்னா நமக்கு 500 தான் வாய்ப்புகள். அப்படி தராத வகையில் இந்த 3 வாய்ப்புகளாக 669ம் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 724ம் 773ம் நமக்கு வாய்ப்புகள் அந்த ஸ்டாக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். இதில் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக், இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து நேஷ்னல் அலுமினியம். 250 ரூபாயில் க்ளோசிங். ஸோ இது ஏற்கனவே நான் கொடுத்தது 165 சப்போர்ட்லேருந்து 200, 237, 263 இது 3 லெவலும் கொடுத்தது. ஸோ 200ஐயும் தாண்டி 237 தாண்டி கடந்த வாரம் 263 அடிச்சிட்டாங்க. இந்த வாரமும் அந்த 263 தாண்டாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு அந்த வரலாற்று உச்சம்ங்கிற அந்த லெவலை தாண்டாமல் இப்போது தடுமாறிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை வரக்கூடிய வாரம் அந்த உச்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா 297ங்கிறது நமக்கு முதல் லெவலாக வரலாம். இந்த லெவலுக்கு மேலே அப்படி வரும்போது ஸோ அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 315, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 340 அப்படிங்கிற 3 லெவல்கள் இதில் நமக்கு முக்கியமானதாக வரும். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை நேஷ்னல் அலுமினியம் தருதான்னு பாருங்கள். நல்ல நெருக்கத்தில் இருக்குது, 263 நெருக்கத்தில் இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த வாரம் அந்த கடைசி நாள் ஏற்பட்ட ஒரு சலசலப்பில் தான் எல்லா ஸ்டாக்குமே குறிப்பாக மெட்டல் வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அது மறுபடியும் ஒரு ஷைன் ஆகி மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சதுன்னா இந்த 263க்கு மேலே க்ளோசிங் போச்சுனாலே ஸ்ட்ராங்காக வீக்லியில்
நமக்கு 297, அதை தாண்டி ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 315, அதை தாண்டும்போது 340 நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு அதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ். இது ஒரு பென்னி ஸ்டாக், ₹20 க்ளோசிங். இன்றைக்கி நான் குறிப்பாக நிறையா பேருடைய பேச்சில் அடிபட்ட ஒரு ஸ்டாக்காக இருந்துச்சு ஜெயபிரகாஷ், ஜேபி பவர்னு. பட் இந்த வாரம் நல்லா தான் அது செயல்பட்டது. கிட்டத்தட்ட ₹18 ₹22.79 வரைக்கும் மேலே உச்சமாக போயிருக்காங்க. கீழே வந்து ₹17.60 பேஸ்லேருந்து கிளம்பியிருக்கு. ஒரு நல்ல பெரிய ஏற்றத்தை தான் இந்த வாரம் கொடுத்துச்சு. பட் க்ளோசிங் வந்து ₹20.50 மேலே இல்லை. அதுதான் என்னுடைய லெவலாக இருந்துச்சு. ஸோ அதற்கு மேலே வைக்கலை. ₹20 தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை இந்த தடுமாற்றம் சரியாகி அடுத்த வாரம் மேலே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ₹20.50 மேலே க்ளோசிங் வந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கினுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 24. க்ளோசிங் வைக்கணும். ₹20.50 மேலே க்ளோசிங் வச்சதுன்னா 24. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 30. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 35. ஸோ இதற்கான வாய்ப்புகள் 20.50க்கு மேலே நமக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்பாக இருக்கும். பொதுவாக நான் ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் சொல்லுவேன், இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வாங்கிய பங்குகளில் நம்ம அதில் ஒரு லாபம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஒரு லாபத்துலேருந்து ஒரு 10% ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஒதுக்கணும். இப்போ நமக்கு ஒரு ₹1000 கிடச்சிருக்குன்னு வைங்களேன், ஒரு 10%, ஒரு ₹100 ஏதோ ஒன்று, நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் போல் ஒரு ₹200 கூட என்னால் ஒதுக்கிக்க மனசு வரும் சார் அப்படின்னா சரி. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு ₹200 ஒதுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒவ்வொரு வருமானத்துலேயும் நீங்கள் ஒதுக்கக்கூடிய ஒரு சின்ன தொகை ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் அதை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் நம்ம விலை கம்மியாக இருக்க, சரி போட்டால் நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமேனு ரொம்ப கம்மியான விலை உள்ள பங்குகளில் கொண்டு போய் அதிகமான பணத்தை முதலீடு செஞ்சிடாதீங்க. இதிலெல்லாம் எப்படின்னா நம்ம லாபத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தொகையை வைத்து மட்டும் முயற்சி பண்ணணும். இந்த ₹20 நம்ம தொகையாகவே பார்க்கக்கூடாது, போட்டு பார்க்கணும். போயிடுச்சு அப்படின்னா நம்ம லக்கு, இல்லை அப்படின்னா கீழே வந்துச்சுன்னா சைலண்ட்டாக விட்டு உட்காந்துருக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்படி விலை கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகளில் நம்ம பெரிய ரிசல்ட்ஸோ அல்லது ஒரு பெரிய ஃபண்டமெண்டலோ நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் சில நேரங்களில் அதனுடைய செயல்பாடுகள் வலிமையாகிடுச்சு அப்படின்னா இந்த ₹20 பங்கே கூட நாளைக்கு ₹200 போகலாம். அதனால் நம்ம முயற்சி இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா, இப்படி ஒரு சிம்பிள் மெத்தடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பதட்டம் இல்லாமல் இருக்கலாம். ₹20 வேல்யூவில் தானே இருக்குன்ட்டு ஒரு ₹20,000 போடுறேன்ட்டு ஒரு 1000 ஷேரை வாங்கிடக்கூடாது. இதில் நம்ம அந்த காசை போட்டுட்டு அப்புறம் பேனை முழிச்சோம்னாலும் கஷ்டம். கொஞ்சமாக ஒரு 100 ஷேரோ, அதுக்காக ரொம்ப மோசமாக 10-20 வாங்கினாலும் நமக்கு பெரிய ரிட்டர்ன் தராது. குறைந்தபட்சம் ஒரு 100 ஷேரோ ஒரு 200 ஷேரோ நம்ம வாங்கி முயற்சி பண்ணி அது ரெட்டிப்பு ஆகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி வரும்போது, இப்போ இதுவே ₹40 போகுதுன்னு வைங்க, இந்த ₹20 வாங்குகிறோம் ₹40 போகுது அப்படின்னா அந்த ₹40 இதை பாதி விற்றுட்டு மிச்சம் பாதியை அதற்கு மேலே ரன் பண்ண விடுறது கூட நம்ம வாய்ப்புகள் எடுக்கலாம். அது அந்த லாபத்தில் வரக்கூடிய நான் சொன்ன மாதிரியான ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யும்போது மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் முயற்சியை இதில் கொண்டு போகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லுவேன். ஸோ அது நீங்களும் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் அதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது என்னுடைய தியரி. ஸோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதே சமயத்தில் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இந்த பங்குகளில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கிறதுனால நிறைய பங்குகளை சொல்ல முடியல. போன வாரம் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, டெய்லி போட முடியுமா அப்படின்ற மாதிரி. உங்களுடைய ஆர்வம் புரியுது. வாய்ப்புகள் தந்தால் தானே நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்ல முடியும். பங்குச்சந்தையில் டெய்லி சொல்லணுன்ற அளவுக்கு ஆர்வம் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் பங்குச்சந்தையில் நமக்கு இருக்கணும். அதே சமயத்தில் எல்லாத்தையும் நம்மளாலையும் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு 3 ஸ்டாக்கு நான் சொல்கிறேன்னா இதில் ஏதாவது ஒன்று நமக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் நமக்கு மேலே போகும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது கொடுக்கறது மட்டும் நம்ம பயன்படுத்த தான் முடியுமே ஒழிய 4 ஸ்டாக்கும் சரி ரைட்டு இவர் சொல்லிட்டாரு மேலே தான் போகணும்னு எல்லாமே நம்ம அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. நான் அதுக்கு தான் அந்த லெவல்ஸை கொடுத்து அந்த லெவல்ஸை தாண்டினா மட்டும் முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறதுக்கான காரணங்கள் அதுதான். அதனால் நீங்களும் கவனத்தோடு உங்களுடைய என்ட்ரிஸை கொடுங்க. அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்போது அதில் நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை பார்க்கும்போது
அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். போன வாரம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போட்ட அதே மாதிரி போன வாரம் இன்னொரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க, உங்களுடைய வீடியோஸை நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய நல்ல மனதிற்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அது எல்லாருக்கும் அந்த குணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிது, அதை அடுத்தவங்களுக்கு கொடுப்போமேன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அது வரைக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். அது மாதிரி நிறையா நான் பார்க்கக்கூடியதை அப்போவே அவங்களுக்கான விஷயங்களை சொல்லிடுறேன். அதே மாதிரி லெவல்ஸுகள் நான் மட்டும்தான் தருவேன் ஒழிய எக்காரணம் கொண்டும் என்னுடைய வியூஸில் அதனுடைய உண்மையான போக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸுகளுக்கு என்னால் லெவல்ஸ் தான் கொடுக்க முடியும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் டிசிஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கீழே போகுமா மேலே போகுமான்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வியூஸ் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு ட்ரேடர் தான். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட்டை உடச்சிதுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறதோ, இல்லை திருப்பி அதை நல்லா தான் போகும் மறுபடியும் அப்படின்னு முடிவு எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணிக்கிறதும் உங்களுடைய திறமையை சார்ந்தது, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை சார்ந்தது. இப்போ நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அது ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். பட் வேறு ஒருத்தருடைய தேர்வாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அப்போது அதனுடைய தன்மை என்னன்றது உங்களுக்கு தான் புரியும். அதற்கு தகுந்த மாதிரி நான் என்னால் முடிஞ்சது அந்த லெவல்ஸை கொடுத்துட்றேன். அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க. இந்த வாரத்தில் என்னுடைய தேர்வுகள் இடைப்பட்ட காலகட்டத்தில் வேறு சில பங்குகள் வாய்ப்புகள் தந்தால் மீண்டும் அடுத்த வீடியோவில் ரொம்ப நெருக்கமாகவே உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.